பாலூட்டிகளோட முட்டை கருவுறும் போது பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான நிகழ்வு தான் ஜிங்க் ஸ்பார்க் அப்படிங்கிறது. இந்த ஜிங்க் ஸ்பார்க் நிகழ்வானது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலூட்டிகளோட முட்டை கருவுறும் போதும் மீன்களோட கருவுறுதல் அப்பவும் இந்த ஜிங்க் ஸ்பார்க் நடக்குது. ஸோ இந்த ஜிங்க் ஸ்பார்க் அப்படிங்கிறத நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படலை, இப்போ தான் நீங்கள் புதுசாக கேள்விப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கருமுட்டையில் வெளிப்புற அடுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா துத்தநாக அணுக்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ அந்த முட்டையில் ஒரு விந்தணு உள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த துத்தநாக அணுக்கள் எல்லாமே வெளியில் வர ட்ரை பண்ணும். ஸோ வெளியில் வரும்போது ஒன்றோட ஒன்று மோதி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அப்படி எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது அந்த கருமுட்டையோட அவுட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கடினமானதாக மாறிடும். ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு உயிரணு உள்ள என்ட்ரி ஆகிறத தடுக்க முடியும். ஸோ இந்த ஜிங்க் ஸ்பார்க் நிகழ்வுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு நல்ல கருமுட்டையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுது. அந்த ஜிங்க் ஸ்பார்க்னால எந்த அளவுக்கான எனர்ஜி கிடைக்குதோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை நல்லா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டி அந்த கருமுட்டை நல்லா வளர்றதுக்கும் இந்த துத்தநாக அணுக்கள் எல்லாமே பயன்படுது. ஒரு கருமுட்டையில் செயற்கையாக ஒரு விந்தணுவை உள்ளே செலுத்துறாங்க அப்படின்னா அந்த ஜிங்க் ஸ்பார்க் நடக்கிறத வச்சு அந்த கருமுட்டை எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது போல் பல அறிவியல் தகவல்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.